பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8. அமைச்சர் பொன்முடி ஒரு மீதான முன்னாள் இன்னைக்கு தீர்ப்பு வந்துச்சு. அன்றைக்கே சொன்னேன், பொன்முடியின் அரசியல் எதிர்காலம் இனி சூன்யம் என்று சொன்னேன். இப்போதும் அதையே தான் சொல்கிறேன். அவர் கதை முடிந்து விட்டது. ஒருவேளை தீர்ப்பு பொன்முடிக்கு சாதகமாக வந்துச்சுன்னா திருப்பி வரலாம்ல? பொன்முடி சாதகமாக வராது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்? விவசாயம் செய்து என் மனைவி 50 லட்சம் ரூபாய் சம்பாதித்திருக்கிறார் அப்படின்ட்டு அவங்க மனைவி கிளைம் பண்ணுறாங்க. எனக்கும் என் மனைவிக்கும் சம்மதம் இல்லை. ஒரே வீட்டில் இருக்கிறோம். அவங்க ஒரு தொழிலதிபர், நான் ஒரு அரசியல்வாதி. அந்த ஏரியாவிலேருந்து விழுப்புரத்தில் இருக்கிற எந்த வயலும் விளையிலையாம். இவங்க வயல் மட்டும் நல்லா விளைச்சு 45 லட்சமா. இப்படி எல்லா விவசாயிக்கும் வருமானம் வந்துச்சுன்னா எல்லாரும் பணக்கார விவசாயியாக இருக்க மாட்டாங்க. அது எப்படி நீங்கள் அமைச்சராக இருக்கிற காலத்தில் தான் உங்கள் பூமி நல்லா விளையுது, நீங்கள் ஆட்சியில் இல்லாதப்போ பூமி கரெக்டு பூமியாக இருக்கு, எப்படி இப்படி கேட்பாங்க. அவர் கதை முடிஞ்சுங்க, அவ்வளோதாங்க. குற்றச்சாட்டு பொதுவாக வச்சுட்டு போகலாம். இங்கே திமுக அமைச்சர் மேலே அப்படிலாம் ஒன்று கூட வந்ததில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ எங்கே மிஸ் பண்ணாங்கன்னு ஒன்று வருது இல்லை? வரிசையாக வரும். இவர்கள் எங்கே கோட்டை விட்டார்கள் என்றால் பெரிய விளக்கம்லாம் அதுக்கு சொல்ல விரும்பல. பல நாள் திருடன் தெரியாத படம். தேர்தல் இன்னும் 2-3 மாதம் வர்ற நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வருது. இது அரசியலில் ஏதாவது எதிரொலிக்குமா? இதை விட ஓரளவுக்கு பரவாயில்லாத சுமாரான ஆட்சி நடத்தின 2006 ஆட்சி நடத்துனதுக்கே 10 வருஷம் வனவாசம். இதுக்கு கட்சியே இருக்காது. கணிசமான தொகுதியில் தோப்பாங்க. 19 மாதிரி அப்போ நோ 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 இட் இஸ் டெஃபினெட்லி நாட் 2019. சந்தேகமான உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் சவுக்கு சங்கர். வணக்கம் சார். அமைச்சர் பொன்முடி ஒரு மீதான முன்னாள் முன்னாள் கரெக்டாக சொல்லுங்க. அந்த தீர்ப்பு வரும்போது அப்போ ஒரு அமைச்சர் தானே. ஸோ அந்த தீர்ப்பு அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பு எல்லோருக்கும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திருந்துச்சு. நீங்களும் நிறைய பேசியிருந்தீங்க. இப்போ 30 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. அதனுடைய நிலவரம் என்ன? இப்போ என்ன சூழல்? உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் மேல்முறையீடு செய்வார்கள். உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைக்கும். பொன்முடி உடனடியாக சிறை செல்ல வேண்டிய தேவை ஏற்படாது என்று நான் நினைக்கிறேன். நார்மலாக உச்சநீதிமன்றம் இது போன்ற வழக்குகளில் ஜாமீன் வழங்கி விடுகிறார்கள். பட் தீர்ப்பை நிறுத்தி வைக்க மாட்டார்கள். என்னைக்கு தீர்ப்பு வந்துச்சு அன்றைக்கே சொன்னேன், பொன்முடியின் அரசியல் எதிர்காலம் இனி சூன்யம் என்று சொன்னேன். இப்போதும் அதையே தான் சொல்கிறேன். அவர் கதை முடிந்து விட்டது. அவருக்கு இனி அரசியல் எதிர்காலம் கிடையாது. தீர்ப்பு நிறுத்தி வச்சு ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னா அதன் பிறகு அதில் ஃபைட் பண்ணி ஒருவேளை தீர்ப்பு பொன்முடிக்கு சாதகமாக வந்துச்சுன்னா திருப்பி வரலாம்ல? பொன்முடி சாதகமாக வராது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்? வழக்கு அவ்வளோ வலுவான வழக்கு. விவசாயம் செய்து என் மனைவி 50 லட்சம் ரூபாய் சம்பாதித்திருக்கிறார் அப்படின்ட்டு அவங்க மனைவி கிளைம் பண்ணுறாங்க. எனக்கும் என் மனைவிக்கும் சம்மதம் இல்லை. ஒரே வீட்டில் இருக்கிறோம். அவங்க ஒரு தொழிலதிபர், நான் ஒரு அரசியல்வாதி. அவங்களுக்கு வருஷத்தில் இந்த ஒரு 5 வருஷத்தில் தொழில் பண்ணி ஒரு 4.5 கோடியோ எத்தனை கோடியோ வருமானம் வந்திருக்கு. அவருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு பொன்முடி டிஃபென்ஸ் எடுத்திருந்தார். இதை கீழமை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. உயர்நீதிமன்றம் அது எப்படி ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, பொன்முடிக்கும் தனி, உங்கள் மனைவி விசாலாட்சி தனின்றதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏராளமான டிகிரிலாம் படிச்சிருக்காங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு தொழில் திறன் உடையவர் திருமதி விசாலாட்சி என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இவ்வளவு தொழில் திறன் உடைய ஒருவர் 5 ஆண்டுகளுக்கு வருமான வரி கணக்கு செலுத்த வேண்டும், தாக்கல் செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாமல் இருந்திருக்கிறாரே. இது எப்படி? முதன்முறையாக திருமதி விசாலாட்சி வருமான வரித்துறை கணக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்த பிறகுதான் தாக்கல் செய்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்த பிறகு வருமான வரித்துறை தாக்கல் செய்ததே லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கில் இருந்து தப்பிக்கத்தான் என்று நீதிபதி எழுதியிருக்கிறார். இதை எந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி மாற்றி எழுதுவார்? அந்த ஏரியாவிலேருந்து விழுப்புரத்தில் இருக்கிற எந்த வயலும் விளையிலையாம். இவங்க வயல் மட்டும் நல்லா விளைச்சு 45 லட்சமா. இப்படி எல்லா விவசாயிக்கும் வருமானம் வந்துச்சுன்னா எல்லாரும் பணக்கார விவசாயியாக இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் சில விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் வர்றது தான். என்ன தங்க வந்துப்பீங்களா? சொல்லுங்க, என்ன விதைச்சிங்க? இப்படி சொல்லி கொடுங்க. மற்ற விவசாயிங்க பாவம், ஏழை ஃபார்மர் சூசைட்லாம் நடக்கிற ஊர் யாது. சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் அதே பயிரை போட்டு சம்பாதிப்பாங்க. அது எப்படி நீங்கள் அமைச்சராக இருக்கிற காலத்தில் தான் உங்கள் பூமி நல்லா விளையுது, நீங்கள் ஆட்சியில் இல்லாதப்போ பூமி கரெக்டு பூமியாக இருக்கு, எப்படி இப்படி கேட்பாங்க உச்சநீதிமன்றத்தில். அதனால அவர் கதை முடிஞ்சுங்க, அவ்வளோதாங்க. சார், திமுக மேலே பொதுவாக அவங்க மேலே எல்லாம் இப்படி ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக வச்சுட்டு போகலாம். தீர்ப்பெல்லாம் இது வரைக்கும் வந்ததில்லை. உங்கள் பக்கம் ஜெயலலிதாவிலேருந்து எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. ஒருவேளை அதிமுகலேருந்து வந்த
இங்கே அமைச்சர்களுக்கு வந்திருக்கலாம், குற்றச்சாட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே திமுக அமைச்சர் மேலே அப்படிலாம் ஒன்று கூட வந்ததில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ எங்கே மிஸ் பண்ணாங்கன்னு ஒன்று வருது இல்லை? அதானே ஆரம்பிச்சிருக்கு, மேலே வரிசையாக வரும். ஒரு ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் வந்திருக்காரு, இனி வரிசையாக வரும். இப்போ யார் யாரு? ம் இப்போ யார் யாரு? இப்போ பெண்டிங்காக இருக்க கேசஸ் அவர் ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ், தங்கம் கணேஷ், புது கேஸ் வருங்க இடியிலேருந்து, ம். புதிய வழக்குகள் வரும், அதை இவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். இனி வரிசையாக தண்டனை தான். ஜெயலலிதா வாய்தாராணின்னு சொன்னாங்கல்ல, பொன்முடி மேலே போட்ட கேஸ் 20 வருஷம் ஆகல. ஆனால் தீர்ப்பு வந்து முடிஞ்சு திருப்பி இல்லை, அது மேல்முறையீடுல இல்லை, இப்படி வந்திருக்கு. அப்போ பொன்முடி மேலே செம்மண் கடத்திய வழக்கு இன்னும் விசாரணை நிலையில் தானே இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு? வரிசையாக வரும். இவர்கள் எங்கே கோட்டை விட்டார்கள் என்றால், பெரிய விளக்கம்லாம் அதுக்கு சொல்ல விரும்பல. பல நாள் திருடன் தெரியாத படம் இல்லையே, ஒரு நாள் அகப்படுவான். அப்படி மாட்டிக்கினார், அவள்தான். ம். எல்லா நேரத்திலுமே ஆனந்த வெங்கடேஷன் ஒரு ஜட்ஜு இருக்கிறாருல்ல. ம். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் லோவர் கோர்ட்டை செட்டிங் பண்ணி எல்லா கேஸ்லையும் விடுதலை வாங்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் சார், இப்போ அதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல, அவர் வந்து முன்னாடி செயலாளராக இருந்தார். ஸோ இந்த சொத்து விவகாரங்களை கூட கையாண்டிருக்காரு இந்த வழக்கில். ஸோ அதை ஒரு விஷயமா சொல்கிறாங்க. அதை போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்லுங்கள், அதை ஏற்றுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ணால் ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க. இதை போய் நீங்கள் உச்சநீதிமன்றத்தை சொல்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் நடக்கும். ஜாமீன் கொடுக்கலான்னு நினைத்த உச்சநீதிமன்றம் ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது, ஜெயிலுக்கு போக சொல்லுங்கன்னு சொல்லும். இது நடக்கத்தான் சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன. நீ சொன்னீங்கல்ல அவர் செக்ரட்டரி இறந்திருக்காரு அப்படின்ட்டு. இவர்கள் இதை பொதுவெளியில் சொன்னதால் ஒரே ஒரு விளையுமானால் அது இதுதான். பொன்முடி ஜாமீன் கிடையாது, போனவங்க போய் ஜெயிலில் உட்காந்து. இது ஒரு அரசியல் பழிவாங்கலா திருமாவளவனோ என்ஆர் இளங்கோவனோ அவருடைய அந்த பேச்சில் இருந்தோ இது அப்படி தானே புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு அரசியல் பழிவாங்கலா செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு. ஏன்னா திருமாவளவன் அப்படி ஒன்று சொல்கிறாரு, அவர் ஒரு எம்பி. ஸோ இதில் தீர்ப்பு வந்ததுக்கு பிறகும் இப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்கல்ல. ஜெயலலிதா மீது திமுக தொடர்ந்து சொத்து குவிப்பு அரசியல் பழிவாங்களா? சொல்லுங்க சார். தீர்ப்பு வந்துருச்சு, அது இருக்கட்டும், இதுக்கு தான் தீர்ப்பு வந்திருக்கு. எஸ். அப்புறம் அதில் அரசியல் பழிவாங்கன்ற கேள்வி எங்கேருந்து வருது? அப்படிதான் அதிமுக தரப்புல சொன்னாங்க. நீங்கள் இப்போ திருமாவளவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? அரசியல் பழிவாங்கல்னா சரி, மத்தியில் ஆட்சியில் இருக்குது பிஜேபி, அவங்கவுங்க பங்காளியா பழிவாங்க தானே செய்வாங்க. சரி, நீங்கள் தான் பழிவாங்காத பண்பாளர்கள் ஆயிற்று. எதற்காக சி விஜய் பாஸ்கர், கே வீரமணி, வேலுமணி, தங்கமணி மீது வழக்கு போட்டிருக்கிறீர்கள்? இது பழிவாங்க நடவடிக்கை அல்லவா? சொல்லுங்க. நீங்கள் பழி வாங்குவீங்க, அவங்க பழி வாங்கக்கூடாது. நல்லா இருக்குதே அது. திருமாவளவன்கள், கே பாலகிருஷ்ணன்கள், முத்தரசன்கள், ஜவாஹிருல்லாக்கள் எல்லாம் கேஎஸ் அழகிரிகள், இவர்கள் எல்லாம் திமுகவின் நிலையத்துவான்கள். அவர்களுக்கென்று சுய சிந்தனையோ தனியான கருத்துகளோ எதுவும் கிடையாது. திமுகவின் கருத்து என்னவோ அந்த கருத்து தான் இந்த நிலையத்துவான்களின் கருத்தும். சார், அப்போ திமுகவினுடைய அரசியல் எதிர்காலம், இப்போ தேர்தல் இன்னும் 2-3 மாதம் வர்ற நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வருது, இது அரசியலில் ஏதாவது எதிரொலிக்குமா? இந்த தீர்ப்பு விழுப்புரம் பகுதியில் திமுக அல்லது திமுகவின் கூட்டணி கட்சிகளின் வெற்றியை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். இவங்க விசிக்கு அங்கே தானே போட்டிட்டாங்க. ஆமாம், ரவிக்குமார் திருப்பி போட்டிட்டா தோற்றுருவார் கண்டிப்பாக. அதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. மற்றபடி திமுகவின் எதிர்காலம் என்றால், திமுகவின் எதிர்காலத்துக்கு வழக்குகளால் ஆபத்து இல்லை, மு.க. ஸ்டாலினால் தான் ஆபத்து. அது தெரிஞ்சிடும் சீக்கிரம் என்னென்ன ஆபத்து என்பது. இந்த ஆட்சி முடிந்த பிறகு உங்களுக்கு தெரிஞ்சுவிடும். திமுகவை இருக்கான்னு தெரியாது. அவ்வளோ ஆபத்து. ஆமா, இப்படி ஆட்சி நடத்துனதே ஆபத்துன்னு தெரியலையே உங்களுக்கு? இதை விட ஓரளவுக்கு பரவாயில்லாத சுமாரான ஆட்சி நடத்தின 2006 ஆட்சி நடத்துனதுக்கே 10 வருஷம் வனவாசம். இதுக்கு கட்சியே இருக்காது. இப்போ நீங்கள் தேமுதிக விஷயத்துக்கெல்லாம் கூட பாராட்டினீங்க, விஜயகாந்த் ஊர்வலம்லாம் அரசியல் நாகரிகம், அதுக்கு பாராட்டுக்கள் தான் இருந்தீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குது இல்லை? அப்போ அதே மாதிரி யார் செத்தாலும் அரசு மரியாதை கொடுத்துட்ருங்க, கட்சி வாழ்ந்துடும். ஓகேவா? அதானே சொல்ல வந்தீங்க? யாராவது முக்கியமான ஆளுங்க செத்தாங்கன்னா அரசு மரியாதை கொடுத்தா ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? சொல்லுங்க தேவேந்திரன். பாராட்டிற்குரியதாக இருக்கேன்னு தானே? இல்லைங்க, அதான் இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஊழல் மற்றும் தண்டனை காரணமாக, நடவடிக்கைகள் காரணமாக திமுகவோட எதிர்காலமே ஆபத்துன்னு சொல்கிறேன். அதுக்கு கவுண்டராக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, விஜயகாந்த் சாவை நல்லா எடுத்துருக்குறாங்க, அதனால திமுக கட்சி ஆரோக்கியமாக இருக்காதான்னு கேட்குறீங்க, அப்படி தானே? இல்லை, எல்லாரும் பாராட்டிற்குரியதா நடந்துக்கிறாங்க, செயல்பாடுகள்லாம் இருக்கு. விஜயகாந்த் குடும்பம் பாராட்டுச்சு, வேற என்ன? அவங்க மட்டும் ஓட்டு போட்டால் போதுமா?
ஏன் ஒரு ஆட்சி வந்து 5 வருஷம் மாநிலத்தில் ஆட்சி நல்லா நடத்தணுமா இல்லை ஒரு சாவை நல்லா எடுக்கணுமா? உதாரணத்துக்கு அது அந்த மாதிரியான நிறைய தப்பான உதாரணம். ஸோ ஆக மொத்தம் சரியில்லை. ஸோ அது ப்ராப்ளம் தான். நிச்சயமா பிரச்சனை தான். திமுகவின் எதிர்காலத்துக்கு ஆபத்து மு.க. ஸ்டாலினும் உதயநிதியும் தான், அது யாரும் அல்ல. அப்போ அது 24 தேர்தலையே எதிரொலிக்குமா? நான் எதிரொலிக்கும் என்று நான் நம்புகிறேன். பெரிய அளவில் திமுக அப்படியே ஃபுல்லாக தோத்துரும் அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல. திமுக பிஜேபி கூட்டணி இல்லாமல் மோடி எதிர்ப்பு முழக்கத்தோடு திமுக 24 தேர்தலை அணுகியிருந்தால் 19 ரிசல்ட்டை திருப்பி பெற்றிருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு இவர்கள் பல தொகுதிகளில் போராடுவார்கள் என்பதுதான் நிலை. ஓகே, இதுவே தெரியுது உங்களுக்கு. இந்த கவர்மெண்ட் உங்கள் கையில் இருக்கு. ஸோ ஸ்வீப் கவர்மெண்ட்டே உங்கள் கையில் இல்லாதப்போ நீங்கள் 19 ஸ்வெப் தி எலெக்ஷன்ஸ். கவர்மெண்ட் இங்கே கையில் இருந்து நீங்கள் தோக்குறீங்கன்னா சிக்கலுங்க. ஸோ தோக்க போகிறாங்க. இங்கே இன்னைக்கு நல்லா ஆட்சி நடத்திங்கன்னா ஏடிஎம்கே இருக்கிற நிலைமைக்கு 3 மும்முனை போட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் வந்து 39 சீட் அடிக்கணும். ஆனால் இன்னைக்கு தடுமாறுறாங்க. அவங்ககிட்ட தடுமாற்றம் இருக்கு, தெரியுதா? அதோட நீச்சி தான். ஆட்சியும் கையில் இருக்கு. நீங்கள் அதை விட சிறப்பான கூட்டணியே கூட இருக்கிறது. இருந்தும் நீங்கள் போராடத்தான் போகிறீர்கள். கணிசமான தொகுதியில் தோப்பாங்க திமுக. 19 மாதிரி அப்ப நோ. இட் இஸ் டெஃபினெட்லி நாட் 2019. சந்தேகமான தேவேந்திரன். நிச்சயமாக இது 2019 முடிவாக தமிழகத்தில் இருக்காது. களமே மாறி இருக்கு, நீங்க மறந்துடக்கூடாது. மும்முனை போட்டி இந்த முறை. அதனால இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் டிஎம். நன்றி சார், உங்களோட எனக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு நன்றி. பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8.